ஐடியாவுடைய 49% பங்குகள் மத்திய அரசு வசம் போகிறதா தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையுமே வோடஃபோன் ஐடியா வெளியிட்டிருக்காங்க. இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டெலிகாம் நிறுவனங்கள்ல முன்னணி நிறுவனங்கள்ல வோடஃபோன் ஐடியாவும் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் அடுத்தடுத்து அவங்களுடைய அப்டேட்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில தான் இவங்களுடைய 49% பங்குகள் மத்திய அரசு கிட்ட போகுது அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. வோடஃபோன் ஐடியாவுக்கு நிறைய கடன் சுமைகள்லாம் இருந்தது. போட்டி காரணமா நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ண வேண்டியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றதுக்கும் அதுக்கான ஒரு விஷயங்கள்லயுமே ஈடுபட்டு இருந்தாங்க. இதுக்காக அவங்களுக்கு கடன்கள்லாம் நிறைய தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெக்ட்ரம் அலை கற்றைகள் எல்லாமே டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஏலம் விடுவாங்க. ஸோ அந்த ஏலத்துல டெலிகாம் நிறுவனங்கள்லாம் அந்த ஸ்பெக்ட்ரம் இதை வாங்கிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில தான் கொரோனா காலத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பெக்ட்ரம் மத்திய அரசு ஏலம் விட்டிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட வோடஃபோன் ஐடியாவும் அந்த ஏலம் தொகையை எடுத்திருந்தாங்க. அந்த ஏலம் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 36,950 கோடி ரூபாய் வரலுமே அவங்க ஏலம் தொகையா எடுத்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல இந்த ஏலம் அப்படின்னு வரும்போது அதுல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மத்திய அரசு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு ஏலம் விடுறாங்க. அதுல ஒரு டெலிகாம் நிறுவனங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்ததுக்கு அப்புறமா மாத தவணை கட்டுற மாதிரியுமே கொடுத்துருப்பாங்க. அப்படி கட்ட முடியல அப்படின்னாலுமே அதுக்கப்புறமா ஒரு சில ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள கட்டிடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதை கட்ட முடியாத டைம்ல ஈக்விட்டி ஃபண்டுகளா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படிதான் இந்த ஸ்பெக்ட்ரம் ஏலம்லாம் விட்டுருக்காங்க. இதுலயுமே வோடஃபோன் ஐடியா கிட்டத்தட்ட 36,000 கோடி வரலுமே வாங்கியிருந்தாங்க. இதை அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்களால ரிட்டர்ன் கொடுக்க முடியல. மத்திய அரசு குறிப்பிட்ட டைம் வரலும் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, காலக்கெடுவும் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்லயுமே வோடஃபோன் ஐடியாவால கொடுக்க முடியாததுனால முன்னாடி பேசியிருந்த மாதிரி இந்த பங்குகளா மாற்றி கொடுக்கிற ஒரு ஐடியாவை இப்போ நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க மத்திய அரசுக்கு எங்களுடைய பங்குகளை கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வோடஃபோன் ஐடியா முன் வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு அறிக்கையும் தான் வெளியிட்டிருக்காங்க. இவங்க நிலுவைத் தொகையா செலுத்த வேண்டிய இந்த 36,950 கோடிய பங்குகளா மாற்றும் போது 3,695 கோடி பங்குகளா மாத்துறாங்க. இப்போ இந்த பங்குகள் எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பங்குடைய வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 10 ரூபாயா கணக்கிடுறாங்க. சோ அதன்படி பார்க்கும்போதுதான் 3,695 கோடி ரூபாய் வரலுமே இந்த பங்குகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலியமா மத்திய அரசுக்கு வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல இருந்து பங்குகள் எவ்வளவு போகுது அப்படின்னு பார்க்கும்போது 48.99% வரலுமே போகுது. இதுக்கு முன்னாடியே வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல மத்திய அரசுக்கு பங்குகள் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது 22% வரலுமே இருந்தது. இப்போ இந்த பங்குகள்லாம் ஆட் பண்றது மூலியமா கிட்டத்தட்ட 48.99% வரலுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் தகவல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய பங்குகளை மத்திய அரசுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி செபி அமைப்புக்கு இந்த வோடஃபோன் ஐடியா நிறுவனம் அறிக்கைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்த்து செபி அமைப்பு உத்தரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அடுத்த 30 நாட்களுக்குள்ள அவங்க பங்குகள் எல்லாமே மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறையும் இருக்கு. இப்போ வோடஃபோன் ஐடியாவுடைய பங்குகள் எப்படி வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு மார்ச் 28ஆம் தேதி வரலும் அவங்களுடைய பங்குகளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பங்குகள் 1.76% வரலும் குறைஞ்சு எவ்வளவுக்கு வர்த்தகம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 6.65 ரூபாய் வரலுமே வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல மட்டும் இல்லாம பிஎஸ்சி அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. கடந்த 52 வாரங்கள்ல இந்த வோடஃபோன் ஐடியாவுடைய நிறுவனங்களுடைய குறைந்தபட்ச வர்த்தகத்துல இருந்து அதிகபட்சமா எவ்வளவு பெர்சென்ட் வரலும் வர்த்தகம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6% இருந்து 19% வரலுமே இவங்களுடைய வர்த்தகம் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ்குள்ளதான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருடங்கள்ல இவங்களுடைய வருமானம் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 116% வரலும் இருந்திருக்கு. ஆனா கடந்த ஒரு வருடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சரிவு
மட்டுமே 53% வரலுமே சரிஞ்சிருக்கு. வோடபோன் ஐடியாவுடைய வர்த்தகம் அப்படின்றது, இந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட 49% வரலுமே மத்திய அரசுக்கு இந்த பங்குகள் எல்லாம் போறதுனால எந்த அளவுக்கு இவங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்குமா இல்ல இது வந்து பாதகமா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இப்பதான் வோடபோன் ஐடியா அவங்க வந்து மும்பைல 5G இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், அடுத்த கட்ட ஒரு அப்டேட்டுக்கு நாங்க போக போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை அறிவிச்ச உடனே அவங்களுடைய பங்குகள் கிட்டத்தட்ட 5% வரலுமே இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஸோ இதனால ஒரு குஷியான ஒரு மனநிலையிலேயே மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி பங்குகள் வந்து இப்படி போறதுனால அவங்களால மத்த அப்டேட்டுக்கு போக முடியாதா இல்ல வேற எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பிளஸ்ஸாவும் பார்க்கப்படுது. இப்படி பண்றது மூலியமா அவங்களுடைய கடன் சுமைகள் குறையும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொழில்நுட்பங்கள்லாம் மறுபடியும் அவங்களுடைய அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஒரு வேலைப்பாடுகளையும் ஈடுபட்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் இந்த 5G உடைய அப்டேட் அப்படின்றது டிராப் ஆகுமா இல்ல இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படின்றதையுமே அவங்க இதுக்கு மேல வரக்கூடிய அறிக்கைகள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.